ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷாஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் 29th டிசம்பர் ஃபுல் டே vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடிட் பண்ண போடணுமாச்சு. கொஞ்சம் பிஸியாக இருந்ததால என்னால் போட முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அன்றைக்கி யார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அண்ட் என்ன ஸ்பெஷலாக குக் பண்ணியிருந்தோம் அண்ட் அந்த டே எப்படி போச்சுன்றது தான் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. காலையிலேயே வந்து எப்படியும் ஆஃப்டர்நூன் ஹெவியாக லஞ்ச் சாப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு சிம்பிளாக கார சட்னியும் ராகி தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு சைட் பை சைடு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஜவ்வரிசி பாயாசம் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டேவே ஜவ்வரிசியை ஊற வச்சு செஞ்சுருந்தோம். நீங்கள் எந்த பாயாசம் செய்கிற மாதிரி இருந்தாலும் அடிகனமான பாத்திரத்தை வச்சு செய்யுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும். எங்களது அப்படி தான் ஆச்சு. தெரியாமல் ஒரு நார்மல் பாத்திரம் வச்சுட்டு கீழே வந்து அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, டக்குன்னு பார்த்ததுனால பவுல் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செஞ்சோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயின் டிஷ்ஷுக்கு வந்து பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் தான் பண்ண போகிறோன்றதுனால பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் நிறைய பன்னீர் இருந்ததுனால எல்லாம் ஒரே வாட்டி ஃப்ரை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் பேட்சாக கொஞ்சமாக பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலே வந்து கொஞ்சமாக உப்பு சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பன்னீர் கூடவே பொட்டேட்டோ போட்டாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 பொட்டேட்டோவும் அந்த பன்னீர் சைஸ்லேயே க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சு அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாமே வெஜ்ஜஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி பன்னீரும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 2-3 தக்காளி, இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா இதெல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிரேவி வந்து ஒரு 10 to 12 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் செய்ய போகிறதுனால எல்லாமே குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா கிரேவி திக்னஸ்க்காக நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிறதுக்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே வாணலியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவும் பன்னீரும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது மட்டும் நான் செஞ்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஸோ இந்த மூக்குத்தி வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருந்தது. அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணவே முடியல, ரொம்ப லூஸாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி கழட்டி வச்சுட்டேன். அதனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு கூட்டிகிட்டு போய் புதுசாக வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்க கூப்பிடும்போது நம்ம போய் வாங்கிக்கிட்டால் ஒன்று போச்சு. இல்லைன்னா மறுபடியும் நம்ம கேட்டோன்னா நான் அன்றைக்கி கூப்பிட்டேன், இல்லை நீ வரல, இப்போ வர்றதுக்கு எனக்கு முடியல, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வாங்க. சரி, அவங்க கூப்பிட்ட உடனே டக்குன்னு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தம்பிக்குமே ஃபுல்லாக ஃபீட் பண்ணி அவனுமே தூங்க வச்சுட்டேன். நானும் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் மட்டும்தான் கிளம்பி போயிருந்தோம். நான் வீட்டில் இருந்தேன்னா 3 மணி நேரம் ஆகட்டும் 2 மணி நேரம் ஆகட்டும் என் பையன் என்னை கண்டுக்க கூட மாட்டான். நல்லா தூங்குவான், இல்லைன்னா விளையாடிட்டே இருப்பான். நான் எப்போ அவனை விட்டுட்டு
வெளியே போகிறேன்னா அப்போ தான் அவனுக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துடு. தூங்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு முழிச்சிடுவா, இல்லை விளையாடிட்டு இருந்தேன்னா அழுக ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. வெளியே போகணும் கொஞ்சம் நேரத்துக்கே ஃபோன் வந்துடும். பட் அன்றைக்கி வந்து ரொம்ப நேரத்துக்கு விளையாடிட்டு இருந்தான் போல், கால் எதுவும் பண்ணல. சரி நாங்களும் வீட்டில் இருந்து கிளம்பி பெட்ரோல் பங்க்கை போய் பெட்ரோல் எல்லாமே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறமா தான் கோல்டு ஷாப்புக்குமே போனோம். அங்கே போய் பார்த்தா அவ்வளோவா வந்து மூக்குத்தி கலெக்ஷன்ஸ் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரு மாதிரி ஓல்டு மாடலாக தான் இருந்துச்சு. சரி வேறு கடைக்கு ஏதாவது போய் பார்க்கலான்றதுக்குள்ளே வீட்டில் இருந்து காலும் வந்துருச்சு. தம்பி வந்து அழுகுறான் அண்ட் கெஸ்ட்டுமே வந்தாங்கன்னு சொல்லிட்டு, சரின்ட்டு அங்கே இருந்த கலெக்ஷன்ஸ்லேயே எனக்கு பிடிச்சது இது ஒன்று தான். ஸோ இதை மட்டும் ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. கெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்க யாருன்னு சொல்லவே இல்லை இல்லையா. அப்பாவோட கூட பிறந்த சிஸ்டர் ஃபேமிலி தான் வீட்டுக்கு எங்களை பார்க்குறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் கிளம்பி ஆஃப்டர்நூன் போல் தான் வீட்டுக்கு வந்தாங்க. நாங்களும் இங்கே ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து காலையில் இருக்கும்போது கிரேவியும் பாயசம் மட்டும்தான் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அம்மா வந்து லஞ்சுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, பன்னீர் கிரேவி, ஜவ்வரிசி பாயாசம், சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம். இதுதான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எல்லாமே குக் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் போன உடனே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு உக்காந்தாச்சு. ஃபேமிலியோட கும்பலாக ரவுண்டாக உக்காந்து கதை பேசிகிட்டே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஃபுல்லாக ரவுண்டாக உக்காந்து நடுவில் சாப்பாடு எல்லாமே வச்சு சூப்பராக கதை பேசிகிட்டே லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்தோம். வந்து அப்பப்போ வீடியோ எடுக்கிறது அப்படியே கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி என் பொண்ணுமே அப்பப்போ வீடியோ எடுக்கிறது அண்ட் என்ன மாதிரியே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அன்றைக்கி அப்படி தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தால் அவள் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து கேமரா ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது அவள் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். சரி நல்லா தான் இருக்குன்னு சொல்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேடமும் ஒரு மினி யூடியூபராக க்ரியேட் ஆக போகிறாங்களா என்னன்னு எனக்கும் தெரியல. ஸோ பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ தான் ஃபுல் டே vlog பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.